இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். பாத்துடா, கொஞ்சம் ஏமாந்தா அவ எஸ்கேப் ஆயிருவா. புரியுதா? நாம கேடினா அவ பழைய கேடி. அவ நாம ஏமாந்து இந்த நேரத்துல கார்ல இருந்து இறங்கி ஓடிட்டா. இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து அவ தப்பிக்க முடியுமா? நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன நீங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல கூட்டிட்டு வரல. அதை மட்டும்தான் இப்ப எங்களால சொல்ல முடியும். கேள்வியா கேட்டு எங்களை கொல்றிய. டேய், அவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? உள்ள இழுத்துட்டு போய் கட்டி போடலாம்டா அவள. ஏய் ஏய் அடி ஓ அடி நட போடல. விடுங்க. விடுங்க. டேய் மச்சி, சேர்ல வச்சு கட்டா. விடு. ஏய் விடுங்க. டேய், முதல்ல வாயில துணி வச்சு கட்டறா. இது பெரிய சருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன விடுங்க. ஏய் ஏய் சீக்கிரம்டா. நல்லா கட்டுறா. புடி பின்னாடி இழுத்து கட்டு. கொஞ்ச நேரத்துல நம்மள அலற வச்சுட்டாளே. இவ மட்டும் தப்பிச்சு போயிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே நாம தப்ப விட்டோம்னு சந்தேகம். தப்பிருந்தா வேற என்ன பண்ணிருப்பா? நம்மள போட்டு தள்ள ஆளை செட் பண்ணிருப்பா. நேரமாயிருச்சு வேற. கடையெல்லாம் மூடிட்டு இருப்பாங்க. நான் போய் நம்ம ஜில் பார்ல வாங்கிட்டு வரேன். அங்கதான் சட்டரை திறந்து சரக்கு கொடுப்பாங்க. தல சைடிஸ் வாங்கிட்டு வந்துருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு பத்திரமா பாத்துக்கங்க. தள்ளு. சீக்கிரம் வந்துருங்க. ஆ, தம் இருக்கடா. இந்த இடம் தானே சொன்னா. இவனை வேற இன்னும் ஆளை காணும். டேய், என்னடா வரதுக்கு இவ்வளவு நேரம்? இல்லடா, மறுபடியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்டா. டேய் பூங்குடி, இங்க எங்கேயோ இருந்துதான்டா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. டேய், நீ ஏதோ க்ளூ வச்சிருக்கேன்னு சொன்னல, என்ன க்ளூ? இல்லடா, அது க்ளூவான்னு தெரியல. ஒரு சின்ன டவுட் தான். டேய், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சத்தியமா புரியல மச்சான். டேய் கோபி, எனக்கு தீபிகா மேல சந்தேகமா இருக்குடா. இது டேய், இந்த கடத்தலையா? ஆமாண்டா. டேய், கடத்தல்னு நீ சொல்லி தாண்டா எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாலே அவ மேல எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. அவ இந்த அளவுக்குலாம் போவா நான் நினைக்கலடா. எனக்கும் சரியா தெரியல. இருந்தாலும் எனக்கு அவ மேல ஒரு சந்தேகம் இருக்கு. நான் அம்மாவை கோயில்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ பூங்கொடி காணாம போனதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம தீபிகா சந்தோஷமா இருந்தாடா. அவளுக்கு போட்டியா இருந்தவ சீன்லயே இல்லன்றப்போ அவளுக்கு சந்தோஷம் வர்றது நேச்சுரல் தானடா. இது பாரு, அவ நைட்டு தூங்கிட்டு இருந்தப்போ அவளோட போன்ல அவ யார்கிட்ட போன்ல பேசினான்னு சொல்லி நம்பரை தேடி எடுத்தேன். இந்தா பண்ணு. லக் இருந்தா கடத்தனவ கண்டிப்பா போன் எடுப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்னடா? டேய், நான் அடிச்ச நம்பர் இவங்கிட்ட தான் இருக்கு. போன கூட. டேய் சுமாரா. மச்சான், இவனுக்கும் பூங்குடி காணாம போனதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குடா. இவனை 4 சாத்து சத்தனை எல்லா உண்மையும் வரடா.